ஒரு ஊர்ல ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு 80 வயசு. அதனால அவரு அந்த கிராமத்துல இருக்கதே பெருசா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் வந்து ஜான்ற ஒரு பையன் அந்த ஊருக்கு வந்தான். அதாவது அந்த கிராமத்துக்கு வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு புதுசா வந்தான். அவன் அந்த தாத்தாவை பார்த்துட்டு இருக்கான். ஈவினிங் ஆனாலே அந்த தாத்தா வந்து ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாரு. ஒரு 1 ஹவர் கழிச்சு திருப்பி வராரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஜானுக்கு வந்து இந்த தாத்தா எங்க போறாரு, அதுவும் இவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும், 80 வயசுல இவர் ஏன் இந்த பக்கெட் எல்லாம் தூக்கிட்டு போறாருன்னு சொல்லி அந்த தாத்தாக்கு தெரியாம ஒரு நாள் ஃபாலோ பண்றான். அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த பக்கெட்டை தூக்கிட்டு போய் ஒரு மாமரத்துல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த ஜானுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவன் வந்து இதை டக்குன்னு அந்த தாத்தா முன்னாடி போய், நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்துனாலும் நீங்க அது வந்து வளர்ந்து வரும்போது நீங்க உயிரோடயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு இந்த தாத்தாட சொன்ன உடனே தாத்தா பெருசா யோசிக்காம, எனக்கும் அது தெரியும்பா, அது வந்து பழமோ காயோ காய்க்கும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு, ஆனாலும் என்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யாராவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காண்டி ஊத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் என் வீட்டில இருந்து நடந்து வர்றேன் பார்த்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பக்கெட்ல தண்ணி கொண்டு வர்றது, இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் தாத்தா வந்து அந்த ஜான் கிட்ட சொல்றாரு. இப்படிதான் நம்ம லைஃப்லயும் சில ஆக்ஷன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட்டே கிடைக்காது. பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த வேலையை சரியாக முடிச்சிட்டோம், அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்குதுல்ல, அதுதான் நம்மளோட அந்த ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே ரிசல்ட்டையே பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த வேலையுமே செய்யவே முடியாது. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான்.